கேகே என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். மேட்ச் நேற்று நடந்த மேட்ச் 38வது மேட்ச் ஆர்ஆருக்கும் மும்பைக்கும் நடந்தது. இந்த ஜெய்ப்பூர் ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்டில் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணாங்க, பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனர் நேற்று சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல தான் சொல்லணும். ரோஹித் சர்மாவும் சரியா ஆடல, இஷான் கிஷனும் சரியா இல்லை. ரோஹித் சர்மா 6 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். இஷான் கிர்மா டக்கு எதுவுமே ரன்னே ஸ்டார்ட் ஆகாத அவுட் ஆகிட்டு போயிட்டார். சூரியகுமார் யாதவ் அதே மாதிரி கையில் கேட்ச் கொடுத்துட்டு ஒரு 10 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். 8 பால் தான் ஆடினார். அதுக்கப்புறம் திலக் வர்மா, முகமது நபியும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் போகும்னு நினச்சாங்க. திலக் வர்மா ஒரு 65 ரன் எடுத்தார். ஒரு 45 பால்லேயே ஒரு நல்ல ஒரு 4 நல்ல ஒரு 6 எடுத்துன்னு குயிக்காக எடுத்துகிட்டு வந்த ஸ்கோரை. முகமது நபி 23 ரன் எடுத்தார். 2 பால்களில் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது. முகமது நபி அவர் விக்கெட் இழந்துட்டார் செவல் பாலில். அதுக்கப்புறம் ஒக்காடு 49 ரன் எடுத்தார். 24 பாலில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தார். திலக் வர்மா கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இருந்தார். அவரால் 50 அடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா 10 ரன் தான் எடுத்தார். 10 பால் தான் ஆடினார். கடைசி வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் ஆடினது ஒரு சரித்திரமே இல்லை. ஒரு பொறுப்பான ஆட்டத்தையும் ஆடல. கேப்டன்னாக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு லாஸ்ட் வரைக்கும் ஆடி இருந்தால், ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக ஒரு 200 எட்டுறது 190 கிட்ட வந்திருக்கும். அதில் டிம் டேவிட் 3 ரன் தான் எடுத்தார். எப்பவுமே லாஸ்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. நேற்று அவரும் கை கொடுக்கல மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ஆடல. 0, 1, 2 தான் ஆடினாங்க. டின் போல்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் போட்டார். ஆர்ஆருக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்தார். சந்தீப் சர்மா 5 விக்கெட் எடுத்தார். நேற்று ஒரு நல்ல எக்ஸலண்ட் போல் தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பவுலிங் போட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான விக்கெட் எடுத்தார். 5 விக்கெட் எடுத்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்தார். ரெகுலர் இன்டர்வல் இல்லாமல் விக்கெட் எடுத்தார். அவேஸ் கான் ஒரு விக்கெட் எடுத்தார். அஸ்வின் எதுவுமே விக்கெட் எடுக்கல. இருந்தாலும் ஆர்ஆர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்ஆர் பேட்டிங் ஆட வந்தார். ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஒரு கம்பேக் தான் சொல்லலாம். அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த அவர் நேற்று மேட்ச்சில் நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் தான் சொல்லலாம். அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. ஒரு ஃபார்ம்லேயே இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த ஒரு பிளேயர் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தார். 104 104 ரன், அதுவும் 60 பாலில் ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லலாம். அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் 104ன்றது ஒரு நல்ல ஸ்கோராக இருந்தது. பட்லர் 35 ரன் எடுத்தார். ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது 2 பேருக்குள்ளே. ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பவர் பிளேயில். சஞ்சய் சாம்சன் ஒரு 38 ரன் எடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஹிட்டு, ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஒரு நல்லா ஒரு ஸ்டார்டிங்கே பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணார். ஜெய்ஸ்வாலும் ஜோஸ் பல்டரும் நல்லா இருந்தார். சாம்சன் ஒரு கேப்டன்னாக்கு ஒரு நல்ல ஒரு நாக் கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் இருந்தது 183 ஃபார் 1. ஒரு 1 விக்கெட் தான் லாஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு ஈஸியான வின் தான் சொல்லணும். ஒரு ஈஸியான சேஸ் இருந்தது. ஹார்திக் பாண்டியா சரியா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோவும் பண்ணல. 2 ஓவரில் விக்கெட் எடுக்கல. ஜஸ்வந்த் பும்ரா எப்பயும் விக்கெட் எடுப்பார். ஒரு நல்ல ஒரு பவுலிங் போடுவார். நேற்று அவர் சைடில் ஒரு விக்கெட் கூட எடுக்காது. மும்பைக்கு ஒரு இதுவாக இருந்தது, டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஷு சவால் சாவ்லா ஒரு விக்கெட் எடுத்தார். மற்றபடி யாருமே விக்கெட் எடுக்கல. மும்பை பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நேற்று நல்லா இல்லைன்னு சொல்லணும். ஒரு ரெகுலர் இன்டர்வியூ எடுக்கல. ஒரு விக்கெட்டே இல்லாதனால இந்த சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணாங்க. வின் பை 9 விக்கெட். ஒரு நல்ல ஒரு நாக் தான் சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல் ஈஸி வின் சொல்லலாம். அவங்க பாயிண்ட் டேபிளில் டாப்பில் இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி டீமாக இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இருந்தது நேற்று மேட்ச்சு. ஆர்ஆர் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நாக்காக இருந்தது. ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருந்தது. ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் கேகே என்டர்டைன்மெண்ட் சேனல். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ரமேஷ்.